இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம். தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த தண்டனைக்கு எனக்கும் பொருத்தமில்லை, எனக்கு கொடுக்கப்படக்கூடாத தண்டனையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று ஒரு சில நேரத்தில் நாம் நீதி நியாயம் கற்பிக்க முற்படுவோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே அந்த இளைஞர் மூவர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த நெருப்பிலே தூக்கி போடப்படுவது, அந்த தண்டனை அவர்கள் எதிரி மன்னனுடைய அவன் சொன்ன அந்த பொற்சிலையை வணங்காத காரணத்தினால் அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் அந்த தண்டனையை நியாயமானது என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதோடு அந்த வேண்டுதலை எந்த நேரத்தில் செய்கின்றார்கள்? அப்பொழுது அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று, இந்த நெருப்பு என்றால் நாம் ஒரு சில நேரத்தை குப்பைக்குளங்களெல்லாம் போட்டு ஒன்றா கொளுத்துவோம். அதில் வருகின்ற அனலையே நம்மால் தாங்க முடியாது. இந்த நெருப்பு என்பது இங்கே மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்தபின் சுடநீர், கீழ், சணற்குள்ளம், கள்ளிகள் இவற்றை சூளையில் போட்டு தீ வளர்த்து வண்ணம் இருந்தனர். இதனால் இந்த தீப்பிழம்பு சூளைக்கு மேல் 49 முழம் எழும்பிற்று. அப்படின்னா அந்த எப்படிப்பட்ட நெருப்பின் நடுவில் அவர்கள் தூக்கி போடப்பட்டார் பாருங்கள். அவர்களை தூக்கி போடப்பட்டவருடைய உடலில் இருந்த ரோமங்கள் எல்லாம் கருகி போயின என்று சொல்லப்படும். ஆனால் இவர்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதில் தூக்க போடப்பட்ட இவர்கள்தான் கடவுளிடம் எங்களை தண்டிப்பது அநியாயம் என்று சொல்லவில்லை, மாறாக எங்களை தண்டிப்பது நியாயமானது. நாங்கள் உமது கட்டளைக்கு எதிராக சென்றோம், எனவே கடற்கரை மணலைப் போலவும் வானத்து மின்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று சொன்ன எங்களை நீர் இப்போது எஞ்சியோர், மிக மிக குறுகியவர்களாக சொற்ப நபர்களுள்ளவர்களாக மாற்றிவிட்டீர். அதற்கு காரணம் நாங்கள் செய்த பாவத்தினால் எங்கள் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. நாங்களெல்லாம் அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்டு விட்டோம். எனவே அந்த நேரத்தில் நீர் செய்தது சரி, நியாயமானது. கடவுளிடம் நிறைய நேரத்தில் வந்து நாம் முறையிடுவோம், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கின்றார்களே, தீமை செய்கின்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கின்றார்களே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கிறது என்று நாம் கேட்போம். ஆனால் இவர்கள் எங்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான், எங்கள் மூதாதையர் எங்கள் உடன்பிறர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இப்போது எங்களுக்கு எதுவுமே கிடையாது, வழிபடுவதற்கு எதுவுமே கிடையாது. எனவே இந்த சூழ்நிலையில் எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்டவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த நொறுங்கிய உள்ளம், தாழ்வுற்ற மனம், இது 1000 எரிபலிகளுக்கு சமமானது. அப்படி என்றால் கடவுள் முன்னிலையில் வந்து எப்போதாவது நாம் நம்மையை தாழ்த்தி கொண்டு நொறுங்கிய உள்ளம் படைத்தவனாக, தாழ்ந்த மனம் படைத்தவனாக வந்திருக்கின்றோம் என்றால் கிடையாது. அது இல்லாத போது நமக்கு எப்படி தண்டனையிலிருந்து தப்பிக்க நமக்கு விடுவு கிடைக்கும்? இதை எண்ணி பார்க்க வேண்டும். நற்செய்தியில் அந்த மன்னிப்பு எத்தனை முறை? 7 முறையா? 70 முறை 7 முறை, கணக்கில் அடங்காத அளவிற்கு மன்னிக்க வேண்டும். அதற்கு உதாரணமும் சொல்லுகின்றார். தன்னிடம் 10,000 தாலந்து, அது எங்கே? 1 தாலந்து. எனவே அதிகம் அவனை மன்னிக்கின்றார். கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து விடுகின்றார். கடனை தள்ளுபடி செய்த பிறகுத்தான் தன்னிடம் சொற்ப தொகை கடை வாங்கின போய் அவன் தண்டிக்கின்றான். அதற்கு பிறகுத்தான் அவனை இழுத்து வந்து கடைசி வரையில், கடைசி காசு கொடுக்கின்ற வரையில் அவனை வதைப்போரிடம் கையளித்தார். வதைப்போரிடம் இருந்து கொண்டு கடைசி காசு சம்பாதித்து கட்ட முடியுமா? முடியாது. எனவே அங்கே தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கடைசி காசை தீர்க்கும் வரை வதைப்பார். இதுவென்றால் என்னிடம் இருக்கின்ற பாவங்கள் தீருகின்ற வரையில் நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அதுதான் அங்கே குறிக்கப்படுவது. மாறாக அவன் சம்பாதிக்க முடியாது. வதைப்போரிடம் இருக்கின்ற போது எங்கே சம்பாதிக்க முடியும்? எப்படி கடனை அடைக்க முடியும்? எனவே அவனுடைய கடன் என்பது பாவம். பாவத்தை தீர்க்க அவன் பரிகாரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடைசி வரையில் நீ அந்த வதைக்கப்படும் இடத்தில் உத்திரிக்கிற சிலமோ நரகமோ அங்கே இருப்பாய் என்பதை சொல்லப்படுது. கண்டிப்பாக நரகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நரகத்துக்கு போனவர்கள் அவ்வளோதான், முடிந்தது. அப்படி என்றால் மன்னிக்கப்பட வேண்டிய அளவிற்கு பாவம் இருக்கின்ற அந்த உத்திரிக்கிற சதத்திலே நீ எல்லாத்தையும் உத்தரித்த பிறகுத்தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே.
நம் மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற போது அதை நியாதி நியாயம் கற்பிக்க முற்படுகின்றோமா அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? சிந்திப்போம். ஆமென்.